ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பேக் சைட் ஒரு ரோப் வச்சுட்டு கீழே வந்து ஒரு குஞ்சம் ரெடி பண்ணுறது எப்படி ரெடி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி வெளியில் வாங்காமல் நம்ம மெட்டீரியல்லே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்ம எந்த ட்ரெஸ்க்கு அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்துக்கணும். இப்போ ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸாக தான் எடுத்துக்கணும். 1.5 இன்ச் அகலத்தில் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ச்சு 20 இன்ச்சுக்குள்ளே வந்து லென்த் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த ரோப் ஏற்கனவே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போ எந்த பக்கம் வந்து நமக்கு வெளிப்பக்கமாக வரணுமோ அதை உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம வெளிப்பக்கம் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட் தையல் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஸ்டாண்டை திருப்பிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு, உங்களுக்கு வந்து அந்த ரோப் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா நம்ம வந்து இங்கே தையல் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விரிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம துணி திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கைடு அளவுக்கு மட்டும் நான் தையல் போட போகிறேன். இந்த மடிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் தான் தையல் போடுறோம். உங்களுக்கு இதை விட தின்னா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். இந்த சைடு ஓப்பன் பீஸாகவே அடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல, இது வந்து ஒரு இடம் இப்போ க்ளோஸில் இருக்கும். நம்ம முடித்தது வந்து இந்த இடம் ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த தையலுக்கு பக்கத்தில் ரொம்ப துணி இருக்கக்கூடாது, லைட்டாக துணி விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஓரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணி தைச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் தைச்சோம்ல அந்த பக்கம், இந்த மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா மேல் துணி மட்டும் லைட்டாக மேலே இருக்கும். மேல் துணியில் மட்டும் இந்த குச்சி வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா இந்த தையலுக்கு உள்ளார தையல் இங்கே இருக்குது, அதுக்கு உள்ளார இப்படி பண்ணணும். அந்த மேல் துணியில் மட்டும் பட்டுட்டு இந்த அப்படியே கீழே இழுத்து விடணும். 2 துணியும் சேர்த்த மாதிரி கீழே இப்படி இழுத்துட்டிங்கன்னா, இழுத்தா இந்த துணி அப்படியே கீழே இறங்கும். இந்த குச்சி வந்து அந்த அடியில் உள்ள துணியை எடுத்துகிட்டு இப்படியே உள்ளே போகும். இந்த லைனில் நம்ம தையல் போட்ட வழியாக உள்ளே போகும். இங்கே ஓப்பன் இருக்கா, அந்த வழியாக வந்து நமக்கு அந்த குச்சி வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரோப் வந்து ரெடி பண்ணணும். இதை விட தின்னா வேணுன்னா நீங்கள் அந்த தையல் போடுற அளவை இன்னும் கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட தின்னா கிடைக்கும். இப்போ இதில் அந்த குஞ்சம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குது, நம்ம ஸ்கொயராக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும். இது வந்து 3.25 இன்ச்சுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் 3.25 இன்ச்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணால், இப்படி இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு, இப்போ இந்த ரோப்பில் ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம ஓப்பன் பீஸே வச்சிடலாம். ஏன்னா இதை வந்து இந்த க்ளோஸ் பீஸ் வந்து நம்ம சுடிதாரில் பேக் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அது இப்போ இந்த தையல் பிரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த க்ளோஸ் பீஸை வந்து நம்ம சுடிதாரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஓப்பன் பீஸை தான் இதில் வைக்க போகிறோம். இப்போ இந்த கார்னரில் இந்த மாதிரி வச்சுட்டு மடிப்பு பக்கம் கீழே இருக்கணும், இந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கணும், 2 சைடும் ஓப்பனில் இருக்கும். வச்சுட்டு என்ன பண்ணால் இதை இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணிடணும். இந்த ஷேப்பில் இருக்கணும். இப்போ தையல் எப்படி போடணும்னா, இந்த பக்கம் இங்கே நமக்கு அந்த நாட்டோட ரோப் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும், தூக்கின மாதிரி. இப்போ இந்த மாதிரி தான் தையல் போடணும். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அதுலேயே தையல் போட்டேன். இந்த லைனில் தான் இப்போ தையல் போட போகிறோம். இந்த இடம் வரும்போது நம்ம 2 துணியுமே லைட்டாக இப்படி உள்ளே மடித்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த லைன்லேயே தையல் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 தையல் போட்டுக்கணும். ஒரு மாதிரி இந்த பெல் ஷேப்பில் நீங்கள் தையல் போடணும். 2 தையலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தையலுக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக துணி விட்டுட்டு இந்த கார்னரையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுடணும். விட்டுட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த ரோப்பை அப்படியே இந்த பக்கமாக இழுத்தோம்னா இது கீழே வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டு ரோப்பு நம்மளாவே நம்ம மெட்டீரியலில் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், வெளியில் வாங்காமல்.
இது வந்து உங்களுக்கு வீணாகவும் போகாது. மணிலாம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கடையில் வாங்குறத வச்சு அது கருத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு வீணாகாது. இது ஒரு மாடல் வந்து ரோப் ரெடி பண்ணலாம். இன்னொரு மாடல் பார்க்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம 2வது மாடல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோப் வந்து நம்மளாக ரெடி பண்ணோம். ஒரு வேளை நம்ம வந்து இது கடையில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை நீங்கள் துணியிலே பண்ணணுன்னா இந்த மாதிரி ரோப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இப்போ வேறு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கீழே வந்து ஃப்ரில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ்க்கு காம்பினேஷன் கொடுக்கணும், எந்த கலர் காம்பினேஷன் கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை வந்து கீழே அந்த குஞ்சத்துக்கும் இது அந்த ஃப்ரில்லுக்கும் கொடுக்க போகிறேன். பிங்க்கும் கோல்டு கலரும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இந்த ஓப்பன் பீஸ் இருக்குல்ல அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். உங்களுக்கு அந்த ஃப்ரில் வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரில் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடிப்பாக சின்ன சின்ன மடிப்பாக வைக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த க்ளோஸ் நம்ம மடிப்பு பக்கம் கீழே இருக்குது, ஓப்பன் பக்கம் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரில்லை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்போ துணியை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு ஓகேவா கரெக்டாக இந்த இடம் சேமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கிள்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். கோன் ஷேப்பில் வந்து நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த லைன் போட்டிருந்தோம்ல அந்த லைன்லேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணால் நம்ம ஃப்ரில்லை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த சைடு அதாவது இந்த பக்கம் லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா வளைவாக, அந்த இடத்துல இந்த ஃப்ரில்லை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சிங்கிள் பீஸாக தான் இருக்குது, அதில் நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த பீஸில் இதை ஃப்ரில்லை வச்சு அட்டாச் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணால் இதை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த துணி பிங்க் கலர் துணி மேலேயே பீசரெல்லாம் மேலே இருக்கணும். பிங்க் கலர் துணி மேலேயே ஒரு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா துணியிலே நீங்கள் ரோப் ரெடி பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நான் வந்து எமர்ஜென்சினா இந்த மாதிரி ரோப் வந்து கடையில் விற்கிது, இதை வச்சு நீங்கள் கோல்டு கலர் ரோப் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, நாட் ரோப்பு, அதை கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே அந்த துணியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ரோப் வச்சு பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இந்த முக்கோணம் மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தில் இந்த ரோப் வச்சுட்டு கீழே நமக்கு இதுதான் வந்து வெளிப்பக்கமாக கிடைக்கணும். அப்போ இதை உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த ஃப்ரில்லாம் இப்படி இருக்குது, இதுதான் நமக்கு நல்ல பக்கம். இதை அப்படியே இந்த மாதிரி பெல் ஷேப்பில் முக்கோணம் ஷேப்பில் மடிச்சுட்டு இதை நல்லா இந்த மடிப்பு பாகத்தை கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோப் வந்து இங்கே வெளியில் லைட்டாக தெரியணும். இப்போ நான் மார்க் பண்ண பக்கமே வந்து தையல் போட போகிறோம். ஸோ இந்த லைன்லேயே வந்து இப்போ தையல் போட்டுடலாம். ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா பீஸஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம திருப்ப போகிறோம். இந்த ரோப்பை அப்படியே கீழ் வழியாக அப்படி இழுத்திங்கன்னா இந்த துணியை அப்படியே திருப்பி கொடுத்துரும். கரெக்டாக அப்படி டர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். கீழே வந்து ஒரு ஃப்ரில்லு, மேலே வந்து அந்த ரோப் கொஞ்சம் மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து சிம்பிளாகவும் டிசைனாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணியிருக்கோம். இது நார்மல் ரோப்பு, இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இதை மாதிரி நிறைய வந்து டிசைன்ஸ் இருக்குது. இதுலேயே நம்ம ஒவ்வொரு வீடியோவில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கலாம். 2 டிசைன் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த ரோப்புமே வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துணியிலேயே நம்ம ரோப்பை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அதுவுமே செலவு கம்மியாகும், ஆனால் டிசைனாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வீணாகவும் போகாது. இது கூட கொஞ்சம் உங்களுக்கு கலர் மாறிடுச்சுன்னா வெளுத்து போயிடும். ஸோ இது வந்து துணியில் பண்ணுறது அப்படியேவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.